எல்லாரும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வெளிப்படுத்தினர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அநேக பிள்ளைகள் ஆவியாளர் சொன்னபடி இன்னைக்கு அந்த பிள்ளைய கூட காணோம். நிறைய நேரம் உங்களுக்கு கொடுக்காதனால நியூ இயர் இந்த காரியங்கள் வேணா வரப்போகிற காரியங்கள் சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லாதபடி முழுமையா அந்த கடைசி வாரத்துல சொல்லுங்கன்னு சொன்ன பிள்ளை இன்னைக்கு வரல. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. இனி காலம், ஆண்டவர் சொன்ன காலம், வரப்போகிற காலங்களை குறித்து சொல்லக்கிறீர்கள். டெம்டேஷன்ற வார்த்தை எனக்கு சொன்ன அந்த டெம்டேஷனை வைத்து தான் இன்றைக்கு தேவாவியானவர் என்னோடு பேசுனதை உங்கள்கிட்ட சொல்ல தேவன் கிருபை கொடுப்பிருக்கா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். சோதனை காலம். இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது எங்க 30 பேர் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே இந்த போராட்டம் வரக்கூடாது, ஆண்டவரே இந்த யுத்தம் வரக்கூடாது, ஆண்டவரே இந்த பஞ்சம் இதெல்லாம் வரக்கூடாது. வரத்தான் செய்யும். ஆனாலும் உங்கள் பிள்ளைகளை அப்படியே மனம் திரும்ப வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே. அப்ப கடைசி காலத்து நம்ம எப்படி இருக்கிறோமா, மகா உபத்திரவ காலம், இந்த கிருபையின் காலம் முடிவடையக்கூடிய கடைசி செகண்ட், கடைசி நிமிடத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த கிருபையின் காலம் எடுபட போகிறது. அந்த கிருபையின் காலம் எடுபடக்கூடிய அந்த கடைசி நிமிஷத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த சோதனை தான், மிகுந்த உபத்திரவம் தான், மிகுந்த போராட்டம் தான். ஆனா அதற்கு தப்பும்படி பூச்சக்கரத்தை எல்லா ஜனங்களுக்கும் வருது, அதற்கு தப்பும்படி உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னார். அப்ப எப்படி பாதுகாக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு எப்படி தப்பும்படி தேவன் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இனி போராட்ட காலம் தான். இனி வருகையில நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த காலம் எதற்கு சொல்றாருன்னா, அந்த ரகசிய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கான சத்தியம் தான் இது. அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் இயேசு மகாராஜா வரப்போகிற எல்லாமே வந்துருச்சு. அந்தி கிறிஸ்துவனுடைய காலங்கள் எல்லாமே வந்து இப்படி ரெடி ஜூட்டுனா அவன் வந்து உட்காந்துருவான். அந்த அளவுக்கு வேகமா போய்கொண்டே இருக்கிறது. மூளையில ஜிப் எல்லா காரியங்களும் அவன் துரிதமா நேர்த்தியா. நம்ம தான் மக்கள் வந்து என்ன செய்யறோம், ஸ்லாக்னஸ். ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், இன்றைக்கு 180% முன்னமே வந்துட்டாங்க. அதற்காக 9:30 வந்துட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. முந்தி வருகிறவர்களுக்கு முந்தி இனியெல்லாம் வா, கரெக்ட் டைமுக்கு வா, கரெக்ட் டைம் போ, சர்ச்சுக்கு வா, நீ வந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம். முந்தி வந்தா முந்தி ஆசீர்வாதம். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவனோடு ஆண்டவரோடு கூட வரப்போகிறது. அதை நாம் அனுபவிக்கிற பிள்ளைகளா தேவன் இந்த நாட்களை வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இனி வரப்போகிற காலங்கள் பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான காலங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. உலகத்தார் சொல்றான், பூமியில குளோபல் வார்மிங்றான், பருவகால மாற்றம்ன்றான். எல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்ட எல்லா காலமும் நடந்துகிட்டு இருக்கு. அதை மாத்திர வேகமாய் சொல்லி நாம் அந்த தப்பு வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு 3 காரியங்கள் மாத்திர சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கிறேன். எடுத்து வாசிப்போமா. இப்போ பூமியில நடக்கிற காலம் என்ன காலங்கள்? லூக்கா 21ஆம் அதிகாரம் 25. எடுத்தோம் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் நேர்த்தியா இனி எச்சரிப்பின் செய்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா உங்களை தப்பு வைப்பார். யாரை தப்பு வைப்பார்? அதுதான் இன்னைக்கு கேள்விமார். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நிச்சயமா அதை நோட் பண்ணி எழுதி வைத்து அதை சொல்லி பாருங்க. இனி நடக்க போகிற காலங்கள் நீங்க பாப்பீங்க. லூக்கா 21:25. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேல் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கான்? தத்தளிப்பு. சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். எத்தனை பேர் நியூஸ் வாசிச்சீங்க? கடந்த வாரத்துல அண்டார்டிகாவில் இருக்கிற பெரிய பனிப்பாறை, மெட்ராஸை போல 3 மடங்கு உள்ள பனிப்பாறை நகர்ந்து வருகிறது. இனி வருகிற 25ஆம் ஆண்டுல அந்த எல்லாம் உருகிருச்சுன்னா சூரியனிலிருந்து பயங்கரமான ஒரு பெரிய ஓட்டை வந்து
அப்படியே என்ன செய்யுது, வெப்ப சலனத்தை நிமித்தமாக கடலில் இருக்கிற நீர் அப்படியே உள்வாங்கிறத நிறைய பேர் போட்டோ எடுத்து நீங்க பார்த்துருப்பீங்க. அதற்கு எல் நீனோ எல் எலினோ என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. அருமையான தேவஜன். அப்ப இந்த மாதிரி காலங்கள் வரும் பொழுது சமுத்திரமும் சமுத்திரத்தை இன்னொரு வார்த்தை இருக்கு, சமுத்திரத்தை வெட்டாந்தரத்தை இன்னொரு முறை எடுத்து கொடுக்குவேன் இருக்கிறார். அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பொழுது பூமி என்ன செய்யுமா, கடல் பகுதியில் இருக்கிற தீவுகள் காணா போகும். எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீவுகள் அநேக தீவுகள் காணா போகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் மூழ்கும், சென்னை மூழ்கும், என்னென்னமோ சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனாலும் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தை, ஈச் அண்ட் எவ்ரி வேர்டும் நிச்சயமாய் நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. கடந்த வருடத்துல நம்ம அப்போஸ்தலர் 3ல வேத வாக்கியங்கள் நிறைவேறி காலம் போதுதான் மனுஷகுமாரன் உங்களிடத்தில் வருவார் என்று சொன்னார். அந்த காரியங்கள் இனி நடக்க போகிறது. இனி ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க கண்களை நீங்க பார்க்க போகிறீங்க. அருமையான தேவஜனமே. அப்ப இன்னொரு காரியம் ஆண்டவர் என்னோடு சொன்னார். யோபு 38:33 எடுத்து வாசிங்க. யோபு 38ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இந்த வார்த்தைகளை வைத்துதான் நான் அதிகமா சொல்ல, இதெல்லாம் வரப்போகிற காரியங்களை பக்தனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்களே, இப்ப நடக்கிற காரியங்களை அப்ப அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். யோபு 30. வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும், அதை திட்டம் பண்ணுவாயோ. ஆமென். அது மறுபடியும் மீண்டும் வாசிப்போம். வானத்தில் இருக்கிற நியமங்களா நீ அறிவாயா, அந்த வானத்தின் நியமங்கள் எல்லாம் இனிமேல் என்ன செய்ய போகுதான், பூமியை ஆள போகிறது. இப்ப யோபு 38 நீங்க அந்த 1வது வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, பிதாவாகிய தேவன் காற்றிலிருந்து எழும்பி யோபுட்ட என்ன செய்யறாராம், கேள்வி கேட்கிற வசனம். இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் காற்றின் மேல் நின்று யோபுட்ட என்ன செய்யறாராம், கேள்வி கேட்கிறார். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். நம்மளோடு உறவாடி நம்மளோடு கேள்வி கேட்டு அதற்கு ஆன்சர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன். அது மாத்திரமில்ல, இப்ப நீங்க இது நிமித்தமாய் சந்திரனானது எத்தனையோ மடங்கு என்ன செய்தான், தள்ளி போயிருச்சான். இனிமேல் பூமி 24 மணி நேரம் சுற்றதுக்கு காட்டிலும் 365 சுற்றதுக்கு காட்டிலும் அதிகமான நாட்கள் எடுக்கும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்குமே வசனம் இருக்கு. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 24:31. நார்த் போல் சவுத் போல் இருக்கிற பாசிட்டிவ், நேர்மறை எதிர்மறை மாறிவிட்டது. இதனாலதான் சந்திரன் பூமியை விட்டு எத்தனையோ அடி தள்ளி போய் விட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். எடுத்து வாசிப்போம். இங்கிலீஷ் பைபிள் இருந்தா சூப்பரா இருக்கும். எர்த் அது அதனுடைய அப் அண்ட் டவுன் மாறிவிட்டது என்று இருக்கும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 24:1. இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமை பாழாக்கி அதை கழித்து, இதுக்கு இங்கிலீஷ் பையில அப் அண்ட் டவுன் என்று இருக்குது. அப்ப இதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் நீங்க இது நேஷனல் ஜியோகிராஃபியும் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து எக்ஸ்பிரஸா நீங்க வாங்கி வாசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கவர் ஸ்டோரியில புக்ல போட்டிருப்பாங்க. அந்த தேசம் நார்த்ல இருக்கிறது, சவுத்ல இருக்கிற மேக்னெட்டிக் பவர். நார்த்ல அதை நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், வேணா நீங்க வாசிச்சு பாருங்க. நார்த்ல பாசிட்டிவ் இருக்குமா, சவுத்ல நெகட்டிவ் இருக்குமா. இது அப்படியே அப் அண்ட் டவுன் ஆகி மாறிவிட்டு இருக்கு என்று சொல்லி, இதே நிமித்தமா இனி வருகிற நாட்களை கேரளா என்ன செய்யும், அண்டார்டிகாவை கூட மாறக்கூடிய நாட்கள் வந்து இருக்கிறது என்று நிறைய ஆராய்ச்சி. ஏன்னா கடைசி நாட்கள மனுஷனுடைய அறிவு வானபரிந்தம் எட்டும் என்று சொன்னபடி இந்த ஏசாயா 24:1 அதிகாரம் நிறைவேறதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 13:13 வாசிங்களேன். இதே நிமித்தம் ஏன் தேவன் இதை செய்யறாருன்னா, ஜனங்கள் செய்யக்கூடிய காரியம் நமக்கே பார்க்க போற. 1 மாசம் 6 மாசம் பிள்ளைகிட்ட என்ன இருக்குது, ஆண்கள் பெண்கள் குட்டி பிள்ளைகளை என்னென்னமோ நடக்குது. உலகத்தை நியூஸ பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை வருத்துவீங்க. நீங்க அருமையான பிள்ளைகள், வானத்துக்குரிய உன்னத ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஒரு பிரதர்ல பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணாம். ஏன்னா உன்னதத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா வந்துருவாரு. தேவைக்காக நாங்க ஜெபிக்கல ராஜா, பணாசை வேணாண்டவரே, எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனை தேடன்னு அருமையா 2 பேர் ஜெபிச்சாங்க. உண்மையிலே என் பிள்ளைகள் வேத வசனத்துல ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தை வளர்வதை நினைத்து நான் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏசாயா 13:13. இது நிமித்தம் சேனையுடைய கர்த்தருடைய உக்கிரவத்தினால். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
அவருடைய கடும் கோபத்தினால், கோபத்தினால் கடும் கோபத்தினால், கோபத்தினால் என்பது சோதனை காலம், கடும் கோபம் மகா உபத்திரவம், மகா உபத்திரவம். வாசிங்கப்பா. கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி என்ன செய்யறாரா? வானத்தை அதிர பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய வானத்தை அதிர பண்ணுகிறார் ஆண்டவருக்கு. அதுல 9வது வசனம் வாசிங்க பிரதர், இன்னும் நல்லா இருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி யார? பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் எப்படி வருதான்? கொடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் இருக்கிறது. நான் சொல்லல, எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. இன்னும் நம்ம குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறோமாம் பிரியமானவர்களே. இதையெல்லாம் இப்பயே நடக்குது. இந்த வயநாட்டு இருக்கும்போது எங்கேயோ நடந்துச்சுனாங்க. நான் உண்மையிலே ஆண்டவருடைய நாமம் இந்த நாட்கள்ல நிறைய வெளியூர் போறதுனால அந்த திருவண்ணாமலையிலிருந்து வந்தவங்கள்ட்ட அந்த மரண பயத்தை பாக்குறேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில 40 வருஷம் அந்த இடத்துல இருந்தோம். இல்ல, இனி கடவுள் கோபம் கொண்டுட்டாரு, அப்பா உக்கிரமா வருது, அந்த சவுண்டு இன்னும் எத்தனையோ முடிஞ்சு திருவண்ணாமலையில நிலச்சரி முடிஞ்சு எவ்வளவோ நாள் இன்னும் அந்த சவுண்ட் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அது வாழ தகுதியற்ற பூமி அதுவும் இருக்குது. மலைகள் எல்லாம் விற்கிறவங்க எல்லாம் உந்து உருகி போய் விற்கிறவங்க எல்லாம் கொடுமுடிகள் எல்லாம் மலைகளை எல்லாம் இவன் பேரை தெரிஞ்சு வச்சிருக்கான். எல்லா மலைகளும் அவன் பேர் இருக்கிறத தாழ்த்தி எல்லா பூமியின் கொடுமுடிகள் எல்லாம் இயேசுவுடைய நாம இருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆம் பிரியமான தேவ ஜனமே, இந்த கிருபையின் காலத்துல முடிந்து இருக்கிற இந்த சந்ததிக்கு தான் தேவன் நினைச்சார் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அது என்ன என்றால், ரகசிய வருகைக்கு நீங்களும் நாங்களும் ஆயத்தமாகும்படி தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியம் செய்யறார். அது எப்படி ஆயத்தமாகுமா? இந்த சுனாமி முதற்கொண்டு நம்ம பைபிள்ல போட்டு எடுத்து வாசிப்போம். யோபு 38ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். யோபு 38ஆம் அதிகாரம். ஆழத்தின் அடியில் உலாவினது உண்டோ? போதும் பிரதர். அப்ப சமுத்திரத்தின் அடி இப்ப இருக்கிற அந்த சூரியனுடைய வெப்பமானது, வெப்ப நேரட்டம் இந்த நேரட்டம் சமுத்திரத்தின் அடியில போய் அதிலிருந்து மேல வருது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. அருமையான தேவஜனமே, இப்ப இந்த காலங்கள் இதற்கு பேருதான் எல் எலினோ எல் நேனோன்னு சொல்றாங்க. இது நிமித்தம் தான் கடைசி காலத்துல நான் வரும் பொழுது பருவகால மாற்றம் வரும். இதனை இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல இவ்வளவு காலத்துக்கும் அதிகமான மழை பெய்துன்றாங்க. இந்த நாட்கள் மழை பெய்யக்கூடிய காலமே இல்லை, ஆனாலும் பெய்துன்றாங்க. அடுத்து என்ன செய்றாங்க, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஆனமலையில இருக்கிற எல்லா மலை வளங்களெல்லாம் எடுக்கிறனால, இயற்கை வளங்களெல்லாம் எடுத்துக்கொள்றதுனால இந்த காரியங்கள் நடக்கும் என்று அதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் எது எப்படியோ வேதத்தில் சொல்லப்பட்ட ரகசியம் நடக்குது. இன்னும் அதிகமா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல 8, 9 வாசிங்களேன் பிரதர். கற்பத்திலிருந்து கற்பத்திலிருந்து வரும் பாருங்களேன். அடுத்து வாசிங்க. அதிலே பாருங்க, கற்பத்திலிருந்து உறுதித்ததை போல கடல் வழக்கமாய் புரண்டு வரும்னு வரும் பாருங்களேன். 8வது வசனம் வாசிங்க. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வரும், அதை கடவுளால் அடைத்தவனை. இதற்கு இங்கிலீஷ் பைபிள்ல சுனாமின்னு போட்டிருக்கு பாருங்களேன். எவ்வளவு இப்ப நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் முன்குறித்து எழுதியிருக்கிறார். அப்ப தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்து பருவகால மாற்றங்கள், குளோபல் வார்மிங், சூரியன் சந்திரன் அடையாளங்கள் தோன்றிருச்சு. இது மாத்திரம் இல்ல, இன்னும் இந்த கடைசி காலத்துக்கு டெஃபனிஷனா கரெக்டான பதம் சொல்லுங்கன்னு சொன்னா எடுத்து வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 25வது வசனம். எப்ப யுத்தங்கள் செய்திகளை பார்த்துட்டோம், பஞ்சங்கள் பார்த்துட்டோம், பூமி எதிர்ச்சி பார்த்துட்டோம், நிலச்சரிவு பார்த்துட்டோம். இனி டெஃபினிட்டா
இதுதான் கடைசி நிமிஷத்துக்கான, நொடிக்கான, வினாடிக்கான, செகண்டுக்கான ஒரு ஆதாரம்னு ஒரு ஆதார வசனத்தை சொல்லுங்கன்னா எனக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்தார். லூக்கா 21:25 தோன்றும் உண்டாகும் இருக்கும் படும் பயந்து சோர்ந்து போகும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் என்னன்னா எருசலேம், அது 20 வாசிங்க பிரதர். லூக்கா 21:20 எருசலேம் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இப்ப 23 இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா எருசலேம் நகரத்தை சுற்றி எத்தனை சேனைகள் வந்து நிற்கிறது. அப்ப மீண்டும் அந்த வசனம் வாசிப்போம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, அப்ப எருசலேம், பாலஸ்தீனம், எல்லா யூதர்கள், யூத சேனைகள் இந்த நாட்கள்ல எத்தனை பேர் இஸ்ரேல் எருசலேமுடைய கொண்டாட்டத்தை பாத்தீங்க? கொண்டாடினாங்களா? இந்த வருடம் கொண்டாடல. நீங்க நல்லா எப்பயுமே இந்த 24 டிசம்பர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாம் வெறிச்சோடி இருக்குது. ஏன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் குண்டுமலை போட்டு யூத ஜனங்கள அந்த ஆலயத்துல ஏதாவது ஒரு ஒச்சமா இருந்துச்சு. இன்னமும் அந்த பழைய ஏற்பாடுக்கான தான் ஃபாலோ பண்றாங்க. அந்த பனிமுட்டுகள் சேதமடைந்தது நிமித்தமாய் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த பிறப்பை அனுசரிக்க மாட்டோம் என்று. ஏனென்றால் எங்கள் எருசலேம் இஸ்ரேலை சுற்றி சேனைகள் சூழ்ந்திருக்கிறது. எப்ப மேசியா வரப்போகிறார் என்று பார்த்திருந்தனால் இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம். அப்ப இதை பார்க்கும் பொழுது இந்த அழிவு எவ்வளவு சீக்கிரமா இருக்கிறது, நம்முடைய வேதம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவஜனமே, அப்ப 25வது வசனத்துல வாசிக்கும் பொழுது தத்தளிப்பும் இடுக்கணும். அதற்கு டைட்டில் வேவ்ஸ் என்று இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் அதிகமாக நீங்கள் ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் பேப்பரை வாசித்து பார்த்தீங்கன்னா இனி பூமியில டைட்டில் வேவ்ஸ் அதிகமாக இருக்கிறபடினால் உங்கள் பிள்ளைகள், ஏன் நீங்கள் இந்த கடந்த 22 இருந்து, ஏன்னா என்னுடைய சம்பந்தி பிள்ளை அதே மாதிரி 22 கடல் அந்த சீற்றத்து நிமித்தமாய் போயிட்டான். அப்போ அந்த 22 இருந்து நீங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது ஒரு வாரத்துக்கு குறைந்தது 5 முதல் 10 பேர் அந்த கடலுக்குள் சென்று மரிப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நியூஸை பார்த்துருக்கீங்க? அதையாவது கை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் தானா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிச்ச எல்லா பிள்ளைகளும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமே, கடல்ல மாப்பிள்ளை கடல், கோவளம் கடல், கன்னியாகுமரி கடல், அதிரநாம்பட்டணம், எல்லா இடத்துக்கும் அதெல்லாம் நியூஸே. யார் நியூஸ் எல்லாம் வாசிப்பீங்க? நியூஸும் வாசிக்க மாட்டீங்களா? நியூஸும் பார்க்க மாட்டீங்களா? சினிமா பார்க்குறவங்க எத்தனை பேர்? சீரியல் பார்க்குறவங்க எத்தனை பேர்? சோதரம். அப்ப பாருங்களேன், அப்ப நியூஸை கேளுங்க. நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த இது கூட தெரியல. அந்த பிள்ளைக்கு தான் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு குடும்பமே அழியுது, குடும்பமே கடலுக்குள்ள போய் அழியுது. அப்ப இந்த டைட்டில் வேவ்ஸ் இன்னும் அதிகமா இருக்கிறபடியினால் இதை ரிசர்ச் பண்ணி இந்த 22, 22ல 30%, 24ல அதிகமா இருக்குதுன்னு சொல்லி 60% 80% இந்த கடற்கரையில பிள்ளைகள் தண்ணீர்ல மூழ்கி சாகிற அழிவு அதிகமா இருக்குது. தமிழ்நாட்டில் தற்கொலை 2வது இடம், ஆக்சிடென்ட்ல 1ஆம் இடம். இதெல்லாம் பாருங்க. பார்த்து எங்கேயோ ஒரு குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இது நம்ம குடும்பத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறேன் என்ற ஒரு பயம், நடுக்கம் உங்களுக்கு வரணும். இது ஒரு எச்சரிப்பா, உங்களை ஒரு பயப்படுத்துறதுக்கா நான் சொல்லவில்லை. இது எவ்வளவு காலம் கொடிதா இருக்கிறது. இந்த கடிதான காலகட்டங்களை நாம் எப்படி ஜீவிக்கிறோம் என்பதை அறியுங்களாம் பிரியமான ஜனமே. 25ல 25, 26 நிறுத்தி வாசிங்க. 25 பிரதரை வாசிக்க, பெண்கள் ஒரு சத்தமா வாசிங்க. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றிருச்சு. பூமியில் இருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தத்தளிப்பு இடுக்கமும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாய். இதற்குத்தான்
நீங்க இங்கிலீஷ் பைபிள் இன்னைக்கு போய் பாருங்க, டைட்டில் வேஸ் இருக்குது. இதைத்தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு, எத்தனையோ சித்தர்கள்லாம் ஆண்டவருடைய வாழ்ந்த காலத்துல இருந்தனால அவர்களும் சில சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நிறைய கப்ஸ் அடிக்கிறாங்க. ஆனா இந்த பைபிள்ல சொல்லப்பட்டதா நடப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அடுத்து 26வது வசனம் வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இதற்கு வந்துதான் ஒரு விண்கோள். நீங்க எத்தனை பேர் அது விண்கோளுடைய பேர், எத்தனை பேர் சயின்ஸ் +2 படிக்கிற பிள்ளை எப்படி நியூட்டன்ஸ்ல ஆனா சொல்லிடுறேன், A+B C னா சொல்லிடுறேன். சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டானா என்னன்னு சொல்லு. சயின்ஸ் ஸ்கொயர் பிளஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டானா என்ன? 1. குட். அப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்போது நம்முடைய வேதத்துடைய ரகசியங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்ப மறுபடியும் 26வது வசனம் வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகுமா. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க ஒரு நாள் கேரளாவில் போய் இந்த பகுதியெல்லாம் போய் எங்கு போறீங்களும் சுவிசேஷம் அறிவிங்க. நான் ஒரு நாள் இப்போ ஆண்டவருடைய நாம மகிமைப்படி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணமா செல்ல எல்லா இடத்துலையும் எப்படி போற இடம்லாம் ஊழியம் அப்படி கிருபை கொடுத்திருக்கிற மண்ணை வெட்டுறதுக்கு ஒரு 30 பேர் அத்தனை பேர் மண் வெட்டிட்டு நல்ல ஜாலியா ஒரு 10லிருந்து 10:30 வரை இருந்தாங்க. 10:30 வரை நாங்க ஜாலியா தூங்கோன்னு சொன்ன இருங்க. சுவிசேஷம் சொன்னவனே இதெல்லாம் சொன்ன உடனே இப்படிலாம் நடக்குதுன்னு தெரியல, கிறிஸ்தவ ஜனங்களுக்கே தெரியல. நாங்க எங்களுக்கு ஒண்ணு தெரியும், அந்த இது இல்லை, அதுக்கு பேர் என்ன, ஜபமாலையில இத்தனை மந்திரம் சொல்றதுக்கு தான், இத்தனை ஜபமாலை மந்திரம் சொல்றதா எனக்கு தெரியும். இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிக்காம கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. அப்ப வானத்தின் சத்துவங்கள் அசைக்க போறாரு. இப்ப ஒரு சிறிய விண்கோள்ல பெரிய விண்கோள் வந்து மோத போகுதான். அந்த மோதுனா என்ன நடக்கும் என்பதான் இப்ப நாசா, இஸ்ரோ, நம்மள்ட்ட இருக்கிற விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பாரு. இனிமேலாவது தயவு செய்து சீரியல் பார்க்காம இந்த நியூஸை பாரு. நியூஸை பார்த்துட்டீங்கன்னாவே ஒரு பிரதர் சொன்னா, டீச்சர் நான் நியூஸை பார்க்கறத 22ஓட விட்டேன். ஏன்னா கொலை கற்பழி இதனால நெஞ்சு கிடுகிடுன்னு ஆடுது. கிடுகிடுன்னு ஆடுனா ஆண்டவர்கிட்ட இன்னும் அதிகமா ஜெபிங்கன்னு. உடனே போங்க டீச்சர், நான் அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க சந்ததிகள் பூமியில பாதுகாக்கப்படுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நினைச்சிருக்கும். நிறைய பேர் நான் நிச்சயமா என்னோட யார் வர வயநாடு போவோம், சுவிசேஷம் அறிவிப்போம். அப்ப இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு மரண பயம், திகழ் அதிகமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. யார் என் நிமித்தமாய் போவா, என் காரியமா செல்ல போயிரா என்று நிறைய பேர் தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள். யார் எனக்கு வந்து ஜெபிப்பா, நம்ம மட்டும் இருக்கிற நாட்கள் போதும், ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காய் பயன்படுவோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். நியூ இயருக்கு வர நாள் நிறைய பேர் வரமாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட விசுவாச பிள்ளைகள், புது ஆத்மா இல்லாம நிறைய பைபிளை படிச்ச பிள்ளைங்க தான் வருவாங்க. இதெல்லாம் சொன்னா புரியும் சொல்லி ஆண்டவர் சொன்ன சொல்றதுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நினைச்சிடுமா. அப்ப 26 வாசிச்சுட்டோம். 27 வாசிங்க. 27, 28. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு, எப்ப இந்த சோதனை காலம், உபத்திர காலம், மகா உபத்திர காலம் முடியும் பொழுது, இது எப்ப மகா உபத்திர காலம் முடியும் போது எழுதி வச்சுக்கோங்க. முடியும் போது மகா வாசிங்க பிரதர். மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பாய். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்பதை அறியீர்களா. கைகளை தட்டி தேவனே. அப்ப உங்களுக்கு உலகத்துல எத்தனை நாள் வாழ்றேன்னு கவலை இல்லை. நீ வாழ்ந்து பரலோகத்துக்கு செல்றியா? ஏன்னா இன்னொரு யுக வாழ்வு இருக்கு, எட்டர்னல் லைஃப் இருக்கு, 1000 வருட அரசாட்சி இருக்கு. அந்த அரசாட்சியில நம்ம நீங்களும் நானும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அது யாருக்கு என்னென்ன இருக்குதுன்னு இப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். 28 வாசிட்டீங்களாப்பா? ஆகையால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை வைத்து வசனம் இருக்கா? வாசிங்க 28. சத்தமா ஒருவர் வாசிங்கப்பா. ஆமென். இருப்பதால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப நிமிர்ந்து பார்த்து நம்ம தலைகளை உயர்த்தணுமா, தலைகளை அப்படியே சொங்கி இருக்கிறோமா?
இன்னைக்கு ஆண்டவர் இந்த நிமிஷம் வந்தா, நான் தான் ஒரு பிரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரதர்கிட்ட, இன்னைக்கு நான் செத்தா பரலோகத்துக்கு நான் போய் நிற்பேன், அந்த நிச்சயம் வாழ்ந்துட்டு எனக்கிட்ட இருக்கான். இப்பெல்லாம் உக்கிர கோபமா தான் தேவன் பேசுறது, அவர் பேசாம பேசிட்டு போயிடுறாரு. அப்ப நம்ம ஜனங்களை எப்படி வழி நடத்துறது? பரலோகத்துக்கு போறதா நம்மளுடைய மெயினா இருக்கணுமே ஒழிய, எத்தனை சொத்து சேர்த்த, எத்தனை என்ன கொண்டு போற, ஒன்னும் கொண்டு போறது இல்லை. நம்முடைய ஆன்மா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினார். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகிறதா முக்கியமானது. மறுமை அப்படியே இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு சொல்ல 38 வயசு, 40 வயசு, 25 வயசு, துடி துடிக்க இருதயத்தை அப்படியே இப்படி கணக்கிறதா, இருதயம் பாரப்படுறதா, எல்லா இடத்துலயும் ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது நிறைய இது சொல்லலை. நான் போய் ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறேன், அது பேப்பர்ல வருதான்னு பாக்குறேன், இல்ல நிறைய நமக்கு தெரியாம ஆக்சிடென்ட்ல நம்பர் 1, தற்கொலையில 2வது இடம், அடுத்து கடல்ல தண்ணியில மூழ்கிறது நிறைய. இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, பயம் இல்லை. அப்ப அந்த பயம் இல்லாதனால பிசாசானவன் அப்படி வாரிச்சுட்டு அவனுக்கு கொஞ்சம் காலமே இருக்கிறபடியா வாரி சுருட்டி அவனுக்கு கொண்டு போகிறான். நீங்களும் நானும் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு பிரதர் சொன்னபடி அதிகாலையில உலகத்தான் கூட மாமாங்கம், இத்தனை முதல் சாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமத்துக்கு மேல இருந்தா பகவான் பார்க்க மாட்டானா. அப்ப பகவான் பார்க்க மாட்டான். அந்த எம்பெருமான இறைவனை தேடுகிறவர்கள் எப்படி தேடுகிறீர்கள்? அவரை தேடும் பொழுது ஆவியோடு உண்மையோடு தேடுகிறீர்களா? ஏனோ தானோ என்று தேடுகிறீர்களா? இவைகள் சம்பவிக்கும் பொழுது நேர்ந்து பார்த்து தலைகளை வைத்து. இப்ப வாங்க வாக்குத்தத்த வசனம், வெளிப்படுத்தல் 3:10. இந்த வருடம் இனி வரப்போகிற காரியங்கள், இந்த காரியங்களை நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டுமா? எப்படி இருக்கணும்? 3:10. என் பொறுமையை குறித்து காத்து கொண்டபடியினால் வசனத்தை இதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் பொறுமை எப்ப வருது, எப்ப வருது? எட்டெல்லாம் நிறைய இப்படிதான் சொல்லுவீங்க. என் தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்திலிருந்து வருது. நிறைய கிறிஸ்தவர்களை இதைத்தான் சொல்லி சொல்லி ஏமாத்துவீங்க. ஆனா எப்படி கொரோனா சடிதியில வந்துச்சோ அதை போல மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி முதிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டோட வருகை வரப்போகுது. அதை நம்பி இருக்கிற தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியினால் சோதிக்கும்படி சோதனை காலத்துக்கு தப்பும்படி உன்னை காப்பேன். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. யாரெல்லாம் தேவன் சொன்னாரு, வாக்குத்தத்தம் சொன்னாரு, இன்னும் நடக்கலை முறுமுறுக்கிறவங்க கிடையாது. அவர் சொன்னா செய்வார். எனக்கு தொடர்ந்து ஒரு 18 இருந்து நான் உன்னோடு கூட, இதுதான் வாக்குத்தத்தம். நான் ஒவ்வொரு தடவையும் நானும் டெஸ்ட் பண்ணி இந்த வருடமும் ஒரு 10 பாக்ஸ் வாங்கி, சரி இந்த வருடமாவது வேறு நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஒன்று வந்துச்சு. சரி அடுத்து உன்னோடு கூட இருந்து உன்னை ஏன் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறனா இந்த மாம்சத்துல வந்த மனுஷன் பாதியில பிரிஞ்சு போயிடுவாரு. ஆனா எம்பெருமானாய் இறைவன் இயேசு என்ன செய்வார்? ஒரு காலம் நம்மளை விட்டு பிரியாமல் இருப்பாரா? மறுமையான தேவஜனமே. அப்ப இந்த வசனம் ஏன் கொடுக்கிறாரு, எதற்கு கொடுக்கிறார்? அந்த வசனத்தை பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிற தேவஜனமாகிய உன்னையும் என்னையும் தான் பாதுகாப்பாரு. மற்றவங்களெல்லாம் என்ன செய்வாரு? நம்ம சொல்லக்கூடாது. நீங்க அவங்களுக்கு அன்பா செலுத்தி வாக்குத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலைன்னா நம்மள்ட்ட என்ன இருக்கு? வேதனை உண்டாக்குற காரியம் என்ன இருக்குன்னு பாருங்கப்பா என்று சொல்லி அருமையான பிள்ளைகள் சொல்கிற உடனே நம்ம பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியக்கூடிய கிருபை கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செய்கிற வசனத்தை முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு இருதயத்தோடு பாதுகாத்து அந்த வசனத்திற்காக காத்து கொள்கிற இந்த வசனத்தை எப்படி ஆண்டவரை பாதுகாக்கும் போது யாத்திராமத்துல நிறைய சொல்லி கொடுத்தாரு. அது வாசிக்கும் பொழுது அந்த யாத்திராமத்தை நீங்க 16 வீட்டுல போய் வாசிங்க. மன்னா வருமா. இன்னொன்னு சொல்லி தரேன். உங்க வீட்டுல சொத்து, உங்க வீட்டுல பொருள், உங்க வீட்டுல பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறவங்களாம் கேட்டுக்கொள்ளுங்க. 6 நாள் உழைங்க. அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஓமர், ஒரு ஓமர், அந்த மன்னான்றத ஒரு ஓமர் அளவு எடுத்து உடன்படிக்கை பெட்டியாகிய பொற்பாத்திரத்தில் என்ன செய்யணும்னா பாதுகாக்க சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த பாதுகாக்க சொன்னதுனாலதான் இன்னைக்கு வரை என்ன செய்யுது? அந்த வார்த்தை என்னது? அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அந்த பாதுகாக்கிறது படி 6 இதுல என்ன ஆண்டவரை எனக்கு அர்த்தம்னா 6 நாளும் நீ உலகத்துக்காய் ஓடு, 7ஆம் நாள் ஆண்டவருக்கு நீங்க வாங்கி 7ஆம் நாள் என்ன செய்யக்கூடாதான்? போய் உழைக்க கூடாதான். அப்படியே போய் நம்ம செஞ்சாலும் அது கெட்டு போயிருமா.
அந்த அண்ணனுக்கு தேவையானது அண்ணனுக்கு தான். அந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேத வசனம் அந்த மன்னாவுக்கு தேவன் வானத்திலிருந்து பொழிந்த அந்த மன்னாவுக்கு ஒப்பிட்டு அருமையாய் சொல்லுகிறதா அருமையான தேவஜனமே. அந்த உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிற ஒரு கிருபையை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அருமையான தேவஜனமே. அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டினா யாரு? நீங்க ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதற்கு என்ன சொல்லிக்கிறோம்? ஆர்க் ஆஃப் கவனன்ட். அந்த ஆர்க் ஆஃப் கவனன்ட்ல என்னென்ன இருக்குதுன்னு வேகமா சொல்லிடுறேன். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அந்த 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிப்போங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அடுத்து ஆரோனுடைய துளிர்த்த கோல், மூணாவது உடன்படிக்கை கற்பலகைகள், உடன்படிக்கையின் கற்பலகைகள் மூன்று அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சு பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் மோசேக்கு சொல்லி அதை பாதுகாத்து இன்னவரை ஒரு இடத்துல பகிரங்கமா இருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அது என்ன செய்ய ஜோர்டான்ல இருக்கு, ஜோர்டான்ல இருக்கிற மலைக்குள்ள இருக்குது, அந்த மலைக்குள்ள குகைக்குள்ள ஒளிச்சு பத்திரமா வைக்கணும். இதை புரிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இதை குறித்து தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நான் ஆராய்ந்து பார்த்து எனக்கு சொல்லி கொடுத்ததை சொல்றேன். முதலாவது என்ன சொன்னேன்? எல்லாரும் சொல்லுவோம், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அந்த அந்த ஆவிக்குள்ள ஒரு நாள் நம்ம தொய்ந்து போயிருப்போம். தேவனுடைய வார்த்தை யாராவது கொடுத்தா அந்த ஆவி என்ன ஆகிறது? உற்சாகம் அடைகிறது அல்லவா? அதுதான் உங்க ஆவிக்குள்ள அந்த அந்த பொற்பாத்திரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மனசுக்குள்ள அந்த வார்த்தை வந்த உடனே ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறதா? அதுதான் அந்த ஆவிக்குரிய எழுச்சி உங்களுக்குள்ள வரும். அடுத்து ஆரோனுடைய துளிர்த்துக்கொள்னா சரீரம் செத்து போய் இருந்தாலும் அந்த ஆரோனுடைய கோல் துளிர்ப்பதை போல இந்த சரீரமும் ஒரு நாள் மரணம் நேரிட இருந்தாலும் அந்த சரீரம் உயிரடைவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அடுத்து மூணாவது உடன்படிக்கையின் கற்பலகைகளை குறித்து அந்த நிறைய கொரிந்தியர்ல சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிப்போமா. எபிரேயர் 9:3-4 எபிரேயர் டெஸ்ட் இருக்கு. அந்த எபிரேயர் குறித்து நிறைய அந்த உடன்படிக்கையை பத்தி நிறைய வருது. எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 9:3-4 இரண்டாம் திரைக்குள்ளே இருந்தது. பொற்தகடுகளான உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த அந்த இதுல என்ன இருக்கு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்த 3 கோல் இருக்குது. இதனுடைய அர்த்தம் நீங்க எதுல பார்க்க போறீங்க? யாத்ராகமம் 16 ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா இது எங்கெங்க என்னென்ன காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிங்க. ஆண்டவர் வாசிச்சா நிறைய நேரம் 32 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருவோம். யாத்ராகமம் 16:32. இதை நீங்க வீட்டுல போய் இதையும் கோரலைட் பண்ணி ஒப்புமைப்படுத்தி அந்த பொற்பாத்திரம்னா என்ன, மண்ணானா என்ன என்று வாசிப்போம். யாத்ராகமம் பக்கம் 90 நினைக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 90 தானே? பக்கம் 90 92 91. குட். அப்பொழுது மோசே கட்டளையிடுற இந்த மன்னாவை என்ன செய்யற? நீங்க மட்டும் சாப்பிட்டா பத்தாது, இதை எடுத்து கட்டளையிடுறாரு. கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது வனாந்தரத்தில் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பத்தை உங்கள் சந்ததியார் பார்க்கும்படிக்கு அவர்களுக்காய் அதை காப்பதற்கு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டும் என்றார். ஓமர் என்ற அளவை சொல்லி கொடுத்தோம்னா மேக்ஸ் டீச்சர் ஆயிருவேன். அதை பின்னால லேடிஸ் பிரேக் வாங்க சொல்லி தரேன். அருமையான தேவஜனமே, இந்த நாள்ல எப்ப நடந்தத மோசேக்கு கட்டளையிட்டு ஓமர் அளவு எடுத்து இது சந்ததி பார்க்கும்படி அதை காப்பா, அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவர்களுக்கு அதை காப்பதற்காக அதிலே ஒரு ஓமர் நிறைய எடுத்து வைக்க வேண்டுமாம். பிரியமான தேவர், யாரெல்லாம்
வேத வசனத்தை இந்த இருதயமாய மண்பாடத்துல பாதுகாத்து அதன்படி நடக்கிறீர்களோ இந்த சோதனைக்கும் அழிவுக்கும் தப்பி வைப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அடுத்து 33வது வசனம் வாசிங்க பிரதர். 16:33 நீ வாசிப்பா, பிரதருக்கு முடியல. மேலும் மோசே ஆரோனை நோக்கி போட்டு சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சன்னிதானத்துல வை. இப்பதான் ஃப்ரிட்ஜ் வந்திருக்குங்க. நீங்க யாத்ராம லேவியாமெல்லாம் படிச்சு பாருங்க. எப்படி சனிக்கிழமை ஃபுல்லாவே என்ன செஞ்சிருவாங்க, பிள்ளை குழந்தை முதற்கொண்டு பாலெல்லாம் அழகா நீங்க அந்த லேவியாமத்தை படிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு ரேக்கா மணல் சல்லி எல்லாம் இதான் தண்ணியை வடிகட்டி பியூரிஃபைட் பண்றாங்க இப்ப. அப்ப இதெல்லாம் வச்சு சாப்பாடெல்லாம் பதப்படுத்தி 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சிருவாங்களாம். ஓய்வு நாள்ல அடுப்பு கூட பத்த வைக்க மாட்டாள். எவ்வளவு பக்தி வைராக்கியமா இருந்திருக்கிறாமே. அந்த ஓமர் பாதுகாக்கிறதுக்கு அவருடைய சன்னிதானத்துல இப்படி போட்டு வைன்னு ஆரோனுக்கு சொல்றாரு. மோசைக்கு மாத்திரம் சொல்ல, ஆரோனுக்கு சொல்கிறாரா. அருமையான தேவஜனமே, இந்த பாத்திரமா அதுதான் கிருபையும் சத்தியமாகிய அந்த மன்னா எதை குறிக்கிறது என்றால் வார்த்தையை காட்டுகிறது, சத்தியத்தை காட்டுகிறது, தேவனுடைய வசனத்தை காட்டுகிறது. இந்த மன்னாவை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ, யாரெல்லாம் காக்கிறார்களோ அவர்கள் தான். அது எதை கெட்டுப்போ அந்த வசனத்துல பாருங்களேன், அந்த தண்ணிக்குள்ள போட்டு என் சன்னிதானத்துல வெயி. அது என்ன செய்தான் 32:33 கெட்டு போகாமல் என் சன்னிதானத்துல வை. அருமையான தேவஜனமே, உங்க வார்த்தை உங்களுக்குள்ள எப்படி இருக்குது? பலனா இருக்கா? உங்க வார்த்தை அப்படி கேட்டுட்டு அப்படியே போகிறீங்களா? எப்படியான கூட்டத்தோட இருக்கிறீங்க? அந்த பாத்திரமானது மனம் மைண்டுன்னு சொன்னேன் பாருங்களேன். அந்த பொற்பாத்திரம் அந்த மைண்ட்ல வரக்கூடிய அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது? உங்கள் மனசு எப்படி இருக்கிறது? நேற்று இன்று நாளை என்று சொல்லி அப்படியே ஏனோ தானோ என்று வாழ்கிறீர்களா? உங்களுக்குள்ள வார்த்தை வரும்பொழுது அது தேவ வார்த்தையா இருக்குதா? எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 4:2. இன்னும் கடைசி வாரம் தான் தேவ சமூகத்துல இருப்ப எல்லாம் பழைய ஆத்மா. ஒரு 10 நிமிஷம் தான். எபிரேயர் 4:2. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்படும். எபிரேயர் 4:2. கேட்டவர்கள் என்ன செய்யலாம்? விசுவாசமில்லாமல் கேட்டபடியினால் பிரயோஜனப்படும். ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தை நடக்கலைன்னா, விசுவாசம் பொண்ணுன்றாங்க. விசுவாசத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னது? பொன். அந்த கேட்ட வார்த்தை விசுவாசத்தோடு அதை கேட்டபடினால் கேட்ட வார்த்தை பிரயோஜனம் அடைந்தது. விசுவாசம் இல்லாம பார்த்தலைன்னா அந்த வார்த்தை என்ன செய்யல, அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதை குறிச்சு வச்சுட்டு நான் இந்த எனக்கு கொடுத்தீங்க இந்த வார்த்தை, காற்றையும் காண மாட்டேன் தண்ணியும் காண மாட்டேன், மலையை வெட்டு பள்ளத்தாக்க வெட்டு தண்ணி வருது, அது விசுவாசம் நடக்குது இல்ல. வெறும் கையில முடம் போறது நம்ம தான். ஆம், அருமையா. இன்னொன்று கூட சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 2:10 எடுத்து வாசிப்போம். ஏன்னா கடைசி காலத்துல ஒருத்தர்லாம் ஃபுல்லா 3 நாள் இருக்காங்களாம். 28, 29, 30. பிரதருக்கு பரவாயில்ல, ஆண்டவர் பெலனா கொடுத்திருக்க. அவர் பாவம், அவர் வாசிக்க வேணாமே நினைச்சே. வாசிங்க பிரதர். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, யாரு? பிதாவாகிய தேவன் கொடுக்கிறத ஊழியர்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது எப்படியா? சத்தமாசிப்பா. மனுஷர் வாசனையா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ பரத்திலிருந்து தூர தேசத்திலிருந்து வருகிற வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டபடியினாலே இடைவிடாமல் சோத்திரம் அடைகிறார். ஆம், அருமையான தேவஜன். இங்க இருந்து வரக்கூடிய வார்த்தை சிலர் லேடிஸ் பிளேல சொல்லுவா, செம சூப்பர். அப்படி சொல்லாத. இந்த வார்த்தை, எந்த வார்த்தை உங்க உள்ளத்துல தொட்டுச்சு? நல்லா பிரசங்கம் பண்ண எல்லாரும் பண்ணுவாங்க, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே நல்லதான். ஆனா அந்த வார்த்தை எது உங்க உள்ளத்துல போச்சு? எந்த வார்த்தை உங்களை பியூரிஃபைட் பண்ணுச்சு? எந்த வார்த்தை பிதாவுக்கு நேராக உங்களை வழி நடத்துச்சு? அப்படி இருக்கும் போலதான் உங்களுக்கு பலனா இருக்கும். இல்லைண்டா இன்னுமே வாசிங்களேன். எபிரேயர் 10:16. இந்த வார்த்தை இது பூரா அப்படியே ரத்த பொறுக்கி எடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள். பொறுக்கி எடுக்கப்பட்ட ரத்தனமான வார்த்தையா. வாசிங்கப்பா சத்தமா, லேடிஸ் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:16. அந்த நாட்களுக்கு பின்பு
என் பிரமாணங்களை எதுல வைக்கிறார்ப்பா? இப்படி செய்யாத என்று இருதயத்தில் வைத்தார். அவர் எதுல எழுதுறாருப்பா? எப்படி முதல்ல சொன்னது வந்துருச்சா? பொற்பாத்திரம் வந்துருச்சா? மன்னாவாகிய பொற்பாத்திரம் மனதிலே எழுதினார். எழுதுவேன் உரைத்த பின்பு என்றார். இப்பதான் என்ன செய்வாரு? நினைக்க மாட்டார். இன்னும் நான் பாவி பாவின்னு சொன்ன நாட்கள் போதும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம்னா நீங்கள நானு கிருபாசனையில என்ன செய்யணும்? தேவ திரட்சியை ரெண்டா கிழிச்சிட்டாரு. தைரியமா என்ன செய்யணும்? யுவர் லைஃப் வில் சேஞ்ச். நிச்சயம். ஆனால் சிறு தூசிகள் இருக்கும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணும்? இந்த இது இருக்கா, இது இருக்கா, இது இருக்கா, நீங்க உங்களை நீங்களே சோதித்து அறியணும். வந்துட்டு பாதியில ஓடக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும். மறுமையா எப்படி எல்லாம் வார்த்தை இருக்கு. 4 விதமான கூட்டம். வேகமா சொல்றேன். ஒரு நாள் பிரசங்கத்தை 1 மணி நேரத்தில் சொல்ல தேவன் கிருபை கொடுப்பிருக்க. நெடினா 1 மணி நேரம் ஆகல. 4 விதமான விதை விதைக்கப்படுகிறது. டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் பிரைஸ் கொடுக்கலாம். 4 விதமானது வருது. ஆர்டரா சொல்லணும். வழியருகே விளைக்கப்பட்டவர்கள். நேரம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சொன்னாதான் 1 லட்சம் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. வழியருகே விளைக்கிறது. அடுத்து கல் முட்செடியில் எடுக்கிறது. அடுத்து நல்ல நிலையத்தில் இருக்கிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். அப்ப வழியருகே விதைக்கிற விதமா இருக்கிறீர்களா? அடுத்து அது வழியருகே இருந்தா வசனத்தை பிசாச நினைச்சுவான், பொறுக்கி போட்டுருவான். அடுத்து கல்லு முச்செடியில இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. அடுத்து நல்ல நிலத்துல. அப்ப வழியேறிக்கையா? வழியேறி விளைச்சிருக்கீங்களா? கல்லுல வச்சிருக்கீங்களா? முச்செடியில விளைச்சிருக்கீங்களா? அடுத்து நல்ல நிலமா இருக்கீங்களா? இந்த 3 கூட்டத்தாரை பத்தி நான் பேசல. இந்த 4வது கூட்டத்தார் தான் நீங்களும் நானா இருக்கணும். அதுலயுமே உன்னத அனுபவம் இருக்கும். இதை நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வழியருகே விடுக்கிறவர்களா இருக்கக்கூடாது. கற்பாறையின் மேல் இருக்கிறவர்கள் இருக்கக்கூடாது. முச்செடிகள் மேல் இருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அடுத்து நல்ல நிலமா இருக்கும். நல்ல நிலத்துல வைக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? குட். யாரோ சொல்றாங்களே 30, 60, 100. இதை குறிச்சு ஆண்டவர் என்ன சொன்னானா, 30 இருக்கிறவங்க புதிய பூமியில இருப்பான். எழுதி வச்சுக்கோங்க. 30% தான் நீங்க இருந்தீங்கன்னா அடுத்து வெள்ளை போல சிங்காசனம் இருக்கும்போது 30% தான் நீங்க கேட்ட வசனம் உங்களுக்கு பயன்படுத்தி எந்த இடத்துல நீங்க இருப்பீங்க இப்பயே தீர்மானிச்சுக்கோங்க. 30% தான் அந்த வசனத்தை கேட்டு பயன்பட்டீங்கன்னா எந்த இடத்துல இருப்போம்? புதிய பூமியில இருப்போம். 60% விதைச்சிங்கன்னா எந்த இடத்துல இருப்போம்? புதிய வானம், புதிய ஹெவன்ல இருப்போம். ஹெவனுக்குள்ள உள்ளுக்குள்ள போயிருப்போம். 100% தான் சீயோனாய், தேவனுடைய எருசலேமா, தேவனுடைய வலது பார்சத்தில் ஜெயம் கொள்கிறவனோ அவன் என் பிதாவின் வலது பார்சத்துல நின்று நான் கொடுக்கிற புசிக்கக்கூடிய கனியை புசிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பது, நான் கொடுக்கிற புசிக்கக்கூடிய கனியை புசிக்கக்கூடிய கிருபையை கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அருமையான தேவத்திலே தோல்வியோட இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? என் தேவன் இந்த மனதை விட்டு ஆண்டவரே நீங்காத இந்த வார்த்தைகள் ஆண்டவர் எனக்குள்ள பதிக்கணும் ராஜா. என் வாழ்க்கையில தோல்வி இருக்குதுன்னா, இந்த உங்க வாழ்க்கையில தோல்வினா 1 Thessalonians 2:13 தான். ஏன்னா பலன் இல்லாம செய்றீங்க. வீடு வாசிங்க. 1 Thessalonians 2:13. விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கல. 1 Thessalonians 2:13 படி நம்ம என்ன செய்யலாம்? கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது மனுஷன் சொல்றான், இவ யாரோ ஒருத்தர் வர்றாரு வந்து சொல்றாரு அப்படின்னு நினைச்சதுனாலதான் நிறைய பேர் தோத்து போறாங்க. இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்று யார் உடனே இது எனக்கே பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லாதபடி, இது தேவனிடத்திலிருந்து யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க நல்ல நிலமா இருந்து 30, 60, 100 தான் சென்டம் ரிசல்ட் தான் கொடுக்கணும். சென்டம் ரிசல்ட் கொடுக்கணும். டீச்சர்ஸ் எல்லாம் ராப்பங்களா உழைக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த பரலோகத்துக்கு போய் போகணும்னு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அருமையான தேவ ஜனமே, எடுத்துக்காட்டு நான் வச்சிருந்தேன், வேகமா சொல்கிறேன். அசீரிய சாம்ராஜ்யம் அப்பதான் யோனா தீர்க்கதரிசி அப்ப இருந்தா நினிவே பட்டணம் அழிக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன செஞ்சார்? போய் சொல்லுன்றாரு. அவர் போய் என்ன செய்யறாரு? யோனா 3:5 நீங்க எடுத்து வாசிங்கன்னா, யோனா என்ன 40 நாள் என்ன செய்யுது? பூமிக்குள்ள போயிருட்டாங்க. அப்ப உடனே அந்த ராஜா யோனா பேசுனதுன்னு சொல்லல,
கர்த்தரிடத்துல வந்த வார்த்தை என்று சொல்லி ஒருவேளை ஆடு மாடு முதல் சிறு பிள்ளை முதல் பெரியவங்க முதற்கொண்டு ரெட்டுடுத்தி சாம்பல்ல புரண்டு அழுதா ஒருவேளை ஆண்டோட்டத்தில் என்ன செய்யுமா? இறக்கம் கிடைக்கும் சொன்னாரா சொல்லலையா? அதை பெற்றுக்கொண்டாரா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த நினிவே நகரம் இப்ப இல்லை. இப்ப ரீசெண்டா 2023 நவம்பர்ல இந்த நினிவே பட்டணத்தை குறித்து இவ்வளவு சொல்றாங்களே, இந்த நினிவே நகரம் எங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கவே இல்லை. இந்த யோனா 3:5 வாசிங்க. யோனா 3:5. கூறினார்கள் சிங்காசனத்தை விட்டு எழுந்து ஆமென். அந்த தாழ்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? இது ஏதோ ராஜா தானே. இதே இன்னொரு ஆள் என்ன செஞ்சாரு? ராஜா சொன்ன உடனே எரேபியாம் நினைக்கிறேன் 1 ராஜாக்கள் இருக்கு. ராஜா சொன்னா நீ யார் அதை சொல்றேன்னு சொன்னார். உடனே கை மறுத்து போச்சு, பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த ராஜா அப்படியே இது யோனாதான் சொன்னான்னு சொல்லல. யோனா சொல்லிட்டு பயந்துட்டு ராஜா கொண்டுறான்னு ஒளியிறாரு. ஆனா இந்த வார்த்தையை கேட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கினாரு. ஆனா இந்த நினிவே பட்டணத்தை குறித்து இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் நினிவே பட்டணம் எங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யோனா 2ல இருந்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் 40 நாள்ல இந்த நினிவே பட்டணம் பூமிக்கு கீழே போகணும். இந்த மற்ற ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பூமிக்கு மேல நினிவே பட்டணத்தை ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பேர் மறந்துட்டேன். அந்த ஆராய்ச்சியாளர் மட்டும் இந்த அதிகாரத்தை யோனா 2ஆம் அதிகாரத்தை வாசிச்சு நினிவே யோனா தீர்க்கதரிசி சொன்னபடி பூமிக்கு கீழே போகும் அப்படின்னு சொன்னனால பூமிக்கு கீழே கண்டுபிடிச்சு இன்னைக்கு அது பெரிய மாட மகுடுகள் இருக்கிறத இன்னைக்கு நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா நினிவே அகழ்வாராய்ச்சின்னு போட்டு பாருங்க. எல்லாமே அந்த பூமிக்கடியில இருந்து அப்படி அருமையா அந்த நினிவே அந்த அத்திமரம் இருந்த இடம் கூட எடுத்து கண்டுபிடிச்சிருக்க. கைகளை கட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டது. ஆம் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் 30, 60 கொடுக்கிற தீர்க்க தரிசிகளா, ஊழியக்காரிகளா, 5 விதமான ஊழியம் செய்கிறவர்களை எழும்புங்கள். ஏன்னா நீங்க தான் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜரீக கூட்டம். நீங்க தான் அந்த உடன்படிக்கப்பட்ட இந்த 3 காரியம். என்னென்ன சொன்னேன் சொல்லுவான்னு பாப்பா. மனப்பாடமா சொல்றதுக்கு 500 ரூபா கொடுத்துடலாமே, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மண்ணா வைக்கப்பட்ட பாத்திரம், அடுத்து என்ன? ஆரோடைய துளிர்கோள், அடுத்து உடன்படிக்கை பெட்டி ஆகிய கற்பலகைகள். என்னது? கற்பலகைகள். இந்த 3 தான் இருக்கிறவங்க தான் உடன்படிக்கை. நம்ம தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த இப்பதான் முதல்ல ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியபடி எழுத்தின் பிரமாணமாகிய உடன்படிக்கை பெட்டி. அது தேவனால் மறைக்கப்பட்டிருக்கு. அதை கூட என்ன செய்யறாங்க? பர்படா முக்கோணம் சொல்லி அட்லாண்டிக் பெருங்கடல விழுந்துருச்சு, அது இருக்கிறனாலதான் நிறைய பேர் காவு வாங்குதுன்னு பொருளையை கிளப்புறாங்க. இல்ல, ஆண்டவர் அதை பத்திரமாய் பாதுகாத்து வைக்கிறார். அவர் பூமியின் சீயோன் பர்வதமாகிய எருசலேம் கிழக்கே இருக்க ஒளிவமலையில கை வைக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி வரும், எல்லாமே வரும். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்திமா. அது எழுத்தின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணமாகிய அந்த உடன்படிக்கை பெட்டியா இந்த 3 விதமான காரியங்கள் யார் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் ரகசியவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த வேத வாக்கியம் இப்ப சொல்லப்பட்ட எல்லாம் நடந்து முடிந்தது. இனி ராஜா வரப்போகிறார். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, மீண்டும் தொடரும். ஆமா, எல்லாரும் எழுந்திருப்போமா? எழுந்திருத்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம் எவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தை வைத்திருக்கும் பொழுது மறுரூபமாக வேண்டும். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்குள் பேசி இருக்கிறாரா? கர்த்தரோடு பேசினா அந்த வார்த்தை எனக்குள் இருக்கிறதா? நான் வார்த்தையை பதித்து வைத்திருக்கிறேனா? வார்த்தைப்படி நடக்கிறேனா? ஏதோ ஒரு மனுஷன் சொன்னா என்று கேட்க ஒரு ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தை என்று ஆண்டவரை எப்படி நீங்க வைத்திருக்கிறீர்கள்? இந்த உடன்படிக்கைப்படி சுமக்கிறவர்களை வைத்திருக்கிறீர்களா? அந்த வார்த்தை உங்களுக்குள் பேலன்ஸ் செய்கிறதா? அந்த வார்த்தை பேலன்ஸ் செய்தாதான் உங்கள் வியாதி வேதனை எல்லாம் மாறும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இறங்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இறங்கும் பொழுதுதான் ஒரு மறுரூபமான அனுபவம் இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்குள் பேலன்ஸ் செய்தா எல்லாரும் அப்படியே ஆண்டவரை நோக்கி துதிப்போமா, 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 துதிப்போமா. எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வந்து இருக்கிறது. ஏதோ நான் தேவைக்காக நான் வந்தேன்,
என் கடன் பாரம் வரணும்னு வந்தேன், என் பிரச்சனைகள் மாறும் என்று வந்தேன். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார், உன் இருதயமே மாறினால் எல்லாம் மாறும். உன் இருதயத்தை இன்றைக்கு தேவனுக்கு கொடு மகனே. நீ உழைத்தாய், கொடாய் கொடியாய் வைத்து உழைத்தாய், ஆனா இன்னைக்கு ஒன்றுமே இல்லை என்று கலங்கி வந்திருக்கிற மகனே, தேவன் உன்னை காண்கிறவராய் இருக்கிறார். மொழிபல அருகடி ஆபலபடு சிகதொடுதி லேக்கபடுதி ஆங்கலபடு சிகரபா. எவ்வளவு நன்மை நீ பெற்றுக்கொண்ட, ஒண்ணும் இல்லாம வந்து பிசினஸ் லாஸ், ஜீவன் சுக பலனை கொண்டு வந்து எத்தனை ஆத்துமா உன்னை தேடி வந்தது, அத்தனை ஆத்துமா இந்த சபையில கொண்டு வந்தாயா? தேவன் உன்னை பார்த்து கேட்க கொண்டிருக்கிறார். இங்க வர்றதுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு லிபிரியா பலபடு சிகரபா, எத்தனை ஆத்துமாக்களை நான் சேர்த்திருக்கிறேன், எத்தனை ஆத்துமாக்கள் நான் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன். நானே மாறலையே, நான் மாறினா தானே ஆயத்தமாகி அநேகரை கொண்டு வர முடியும். அப்பேற்பட்ட கிருபையை கொடுங்க ராஜா, இந்த நாள்ல கொடுங்க ராஜா. என் தேவனுடைய மகிமை இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அலிசகிதினி ஆக்கிரியா பலபலரு இனி காலம் சொல்லாது. என் தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணி, உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். உடைபடா அருகிடியா கிளி சக்கதொருதியா பிக்க பலபடுஷிகரபா, நீதிமான் விரும்புகிற காரியம் நடக்கும். லேபு படுஷிகரபா, நீதிமானுடைய ஆஸ்தி பலத்திருக்கும். தேக்கத்ததடா துடுதி ஆதல படுஷிகரபா, செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். லூக்கி படுக்கிரி சிகரபா, உன் பிள்ளையின் பிள்ளை கனியை புசிப்பா. லக்கிரி ஆத்தல படுஷிகரபா, பிள்ளைக்காய் கலங்கி தவிக்கிற மகளே, லுபிரி தி ஆதல படுஷிகரபா, தேவன் உன்னை கொண்டு செய்யக்கூடிய பயங்கரமா இருக்கும். யாத்திரா 34:10 வாக்குத்தத்தமாய் புரியும். எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யக்கூடாது பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். லாரை தொடுதியாதல பிடிச்சிகனி ஆக்கிற பொழுது மெழிக்கருதியாதல பிடிச்சிகரமா, ஆண்டவரே அப்பா ரிபிபடுதி ஆந்தல பிடிச்சிகரம். அந்த ராஜாவை போல தாழ்மையை கொடுங்க. ஏதோ ஒரு யோனா தீர்க்கதரிசி சொன்னான் இல்லாதபடி அப்படியே ரெட்டெடுத்துட்டாரு, சிங்காசனத்தை விட்டு இறங்கி தம்மை தாழ்த்தினாரே ராஜா. இன்றைக்கு நாங்கள் இருதயமாய பலகை கொடுக்கிறோம், மண்ணா வைக்கிற பொற்பாத்திரமா. ஆண்டவரே 1 கொரிந்தியர் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உடைய இருதயமாய பொற்பாத்திரத்துல இந்த வசனத்தை பதித்து வை சொன்னீங்களே ஆண்டவரே. யாருடைய கோல் அப்பதான் துளிர்க்கும் ராஜா. இந்த வசனம் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்தாது அப்பா, துளிர்க்கும். அப்பதான் என் சரீரம் உயிர் மீட்சி அடையும் ராஜா. அப்பதான் அறிவி படக்கலபலும் சிகதடாக்கிறபடுதியா. என் தேவனுடைய கற்பனைகள் எனக்கால் எழும்பி கிரியை செய்கிறது. நாங்கள் மறுரூபமாக முடியும் ராஜா. அந்த சத்தத்தை தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும் ராஜா. இருதய விருத்த செய்த எங்கள்கிட்ட நிறைய எச்சரிப்பின் செய்தி கேட்கிறீங்க, ஆனால் நாங்கள் தெளிந்த புத்தி இல்லாதவர்களா அதை மந்தமாய் விட்டு விடுகிறோம் ஐயா. இன்னைக்கு மந்தமாய் விட்டு விடாதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளு. எங்களை தாழ்த்துகிற விரும்பியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நீங்க ஆராதனை இருக்குப்பா. இன்னைக்கு நாளைக்கு இருந்து உதவி செய்யறவங்க செய்யுங்க. கீழே இருக்கிறது அப்படியே அந்த இதெல்லாம் இது பண்ணணும். யாராவது உதவி செய்யுங்க, சபைக்காய் செய்யுங்க, தேவன் பலத்தை கிரியை செய்வார். எல்லாரும் செய்யுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரமே மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்நிய அணிக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை உங்கள் மேலும் என் மேலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஒருவரை வாழ்த்து செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.